ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு பார்ட் 10ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், கொலிக்னு சொல்லலாம், எனிமீனு கூட சொல்லலாம். அவளை அந்த பொண்ணு இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்திருப்பா. அதுவும் அவங்க அப்பா கூட. அவளும் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இவ சைசமோர் தானே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு பின்னாடியே அலைஞ்சு பார்க்க, ஆனால் அந்த பொண்ணு விட்டுற மாதிரியே இல்லை. உன்னை நான் பார்க்க விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வேஷம்லாம் போட்டு அந்த பொண்ணு இங்க இருந்து எப்படி துரத்தணுமோ துரத்தி அடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு இது சைசமோனே கிடையாது, வேற ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவள் வந்து கை கால்லாம் கழுவிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, உன்னோட ஆக்டிங் இருக்குல்ல, ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்டிங் பண்ணிட்ட. உன்னோட ஃப்ரெண்டுக்கே உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணிட்டியே, நீ தான் பெஸ்ட் ஆக்டருக்கு உண்டான அவார்டே உனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சைசமோன் இருந்துட்டு, நீ என்ன சொல்கிற? நான் ஒன்றும் சைசமோன்லாம் கிடையாது, நீ எதுக்காக தேவையில்லாத என்னை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சைசமோங்கிறது நல்லாவே தெரியும். உன்னுடைய ஃப்ரெண்டு கூட சொன்னாலே, உன்னை பார்த்த உடனே அவள் சொன்னா நீ தான் சைசமோன்ட்டு. ஆனால் நீ தான் தேவையில்லாத ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ எதுக்காக உன்னுடைய நேமை மறைக்கணும்னு நினைக்கிற? அப்படி என்ன பண்ண போறேன்னு கேட்கறதுக்கு உடனே சைசமோனுக்கு மைண்ட் வைஸ் பேச ஆரம்பிச்சிருது. என்னது, நம்ம உண்மையை பூரா இவன் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சாட் வந்து இந்த பொண்ணை திட்டுற மாதிரி, நீ என்ன ஒரு ஆக்டர், ஒருத்தனை கூட உன்னால் ஒரு கிராமத்து பொண்ணுங்கிற மாதிரி நடித்து ஏமாற்ற தெரியல, நீ எல்லாம் எப்படி ஆக்டிங்கில் வந்து பெரிய ஆளாக ஆக போகிறேன்னு அவன் திட்டுற மாதிரியும், அவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நீ வந்து பிஸ்னஸை கவனிச்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து திட்டுற மாதிரியும், அதே போல் இந்த ஜென்ரலுடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவளே வந்து இந்த பொண்ணை நக்கல் அடித்து திட்டுற மாதிரியும் தன்னை இமேஜின்லாம் பண்ணிக்கிட்டு, இல்லை நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, நான் ஒன்றும் சைசமோன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காகவோ உன்னுடைய உண்மையை மறைக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் சைசமோன்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, நீ எப்படி சொல்கிற? எப்படி நான் சைசமோன்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணி என்ன வச்சுருக்க? ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, ஆனால் இப்போ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணுக்கு குழப்பமாயிடுது, என்ன இவன் பேசுகிறாங்கிற மாதிரி. இந்த ஜென்ரலுடைய பொண்ணை பார்த்து கிராங்க் அப்பாவுக்கு என்ன தோணி இருக்குன்னா, அவங்க பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் போல இருக்கு. அவனை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ எப்படியாவது புஷ்அப்பாவை லவ் பண்ணி அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை லவ் பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு ஸ்ரீயை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனால் இந்த பையனுக்கு நம்ம மையம் மேலே தானே ஆசை. இவன் எதுக்குமே இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா என்னடன்னா, ஸ்ரீயை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஸ்ரீயை தான் லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் அதுக்கும் முடியாது இல்லைன்னு சொல்லுவானா. அப்போ உடனே அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, இல்லை நீ புஷ்அப்பாவை தான் லவ் பண்ணுற, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாத நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே உனக்கு நிறைய பணம், கோல்டு, அது இல்லாத பவர்லாம் கூட கிடைக்கும், நீ அதை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவனுக்கு மயம் மேலே தானே இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இல்லை, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் மனசில் யாருமே கிடையாது மயமை தவிர, நான் மயமை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் நம்ம மயமை லவ் பண்ணுற விஷயத்த சொல்ல, அவங்க குடும்பத்தோட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகர் ஃபேக்ட்ரியில் நம்ம ஹீரோயின் மயம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள, அப்போ பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் அந்த ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி முடியல, வேலை செய்ய முடியல, மயக்க வர மாதிரி இருக்கு. ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்திருக்கும் போல இருக்கு. இங்கே வந்து வேலை செய்ய முடியாத மயக்க வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம மயமும் பக்கத்தில் போயிட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு ஆன்ட்டி, உங்களுக்கு என்னாச்சு, என்ன பண்ணுதுன்னு கேட்கறதுக்கு, இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லவும், பக்கத்தில் ஒரு லேடியும் வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த ஆன்ட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பார்த்துக்குங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு வேலை செய்கிறேன்ட்டு அடுப்புலலாம் தென்னை மட்டை விறகெல்லாம் போட்டு எரிய விட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. வெள்ளைப்பாகெல்லாம் கொதிக்க பயமே வந்துடுது. என்னது இப்படி கொதிக்குது அப்படின்ட்டு அதை எடுத்து கீழே இறக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறக்கி வைக்கலான்ட்டு போக, ஆனால் அது நல்லா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோட அம்மா வெளியே இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பணம் நிறைய கொட்டணும், எனக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரணும், நான் வாங்குற லாட்ரி சீட்லலாம் ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுகர் வந்து தீஞ்சு போணுச்சுன்னா ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வாசனை வருது. அச்சோ ஃபேக்ட்ரியில் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, நம்ம முதல்ல போகணுன்ட்டு அங்கேருந்து வேகமாக பயந்துடுச்சுட்டு
வச்சுட்டு ஓட, அதுக்கு முன்னாடியே அங்கே மனோ அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. அங்கே ஆல்ரெடி தீ பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த நெருப்பு மேலே கோனி இந்த மாதிரி போட்டு அணைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் தண்ணி ஊற்றி அணைக்கிறதுக்காக தண்ணி வாளியில் தூக்கிட்டு வருவாங்களா, அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகிட்டு முன்னாடி ஓடி வர எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. மயமாக பார்த்துடுறாங்களா, எல்லாருமே கூடி நின்றுடுறாங்க அந்த இடத்துல. இவங்களும் கவனிக்காமல் தண்ணி ஊற்ற எல்லாருமே மறைச்சதால நல்ல வேலை அந்த அடுப்பில் ஊற்றவே இல்லை, எல்லா தண்ணியும் இவங்க மேலே ஊற்றிடுது. அந்த இடத்துல ஹீரோட அம்மாவும் தானே வந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு மயம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சத்தம் போட ஆரம்பிக்க, அவங்க கையில் வச்சுருந்த வாளியை கூட பொத்துன்னு கீழே போட்டுட்டு பயந்து போயிடுறாங்க. அப்படியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐம் சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க ஹீரோவும் சத்தம் போடுறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபேக்ட்ரியை எரிக்கிறதுக்கு பார்த்துட்டேன், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சத்தம் போட ஆரம்பிக்கவும், நம்ம ஹீரோயின் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் ஹீரோட அம்மா சும்மா விடுவாங்களா, அவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் என்னுடைய ஃபேக்ட்ரியை எரிய ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் மட்டும் கவனிக்காத விட்டுருந்த நேரத்துக்கு இது தர மட்டமாக ஆயிருக்கோம், ஒன்னால தானே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கம் போல் ஹீரோட அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, சரி தெரியாத சின்ன பொண்ணு பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தா அந்த ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. அவங்களும் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, அவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனாலும் அவங்க அம்மா விடுவாங்களா, இதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது மயமா இப்போ வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறத. அதே போல் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ இனிமேல் என் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய வேண்டாம், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லி திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோட அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, அவள் சின்ன பொண்ணு தடவை தானே பண்ணியிருக்கா, தப்பு தெரியாத பண்ணியிருப்பா, மன்னிச்சிடலாம் அப்படின்ட்டு அவரும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவங்க ஒரேடியாக நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே போல் ஸ்ரீயும் எங்கள் அம்மா சொல்கிறது தான் சரி, நீ இங்கேருந்து போயிடு, ஒன்றால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீ கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற. நம்ம ஹீரோயினுக்கு தான் பாவம் பயமாயிடுது. அவங்க பயந்து போய் உட்காந்துருக்க. அப்போ அங்கே ஃபேக்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களா, அப்போ ஜேர்டும் அங்கே உள்ள டேப் ரெக்கார்டை எடுத்து வச்சு இது ஓடுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க, அப்போ ஒரு நியூஸ் ஒன்று அதில் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அம்மா கூட லாட்ரி டிக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்குண்டான நியூஸ் தான் ஒன்று வருது. அதில் வந்துட்டு ஒரு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அதுவும் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தான் கிடச்சிருக்குதா. அந்த நம்பரும் கூட நம்ம மையம் தான் சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்க மேலே அந்த பன்னியோட கடவுளே வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிருக்கா. அதை கேட்டவுடனே அங்குள்ள மக்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எல்லாருமே மையம் சொன்ன நம்பர்லேயே லாட்ரி விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. எல்லாருமே ஓடியாந்து நம்ம மையம்காக ஹெல்ப் கேட்டுட்டு அவங்களும் மண்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸ்ரீ பார்த்துட்டு இதுக்கு என்னாலலாம் முடிவெடுக்க முடியாது, எங்கள் அம்மாவை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவை அங்கே காணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அவங்க அதை கேட்ட உடனே முதல்ல கிளம்பி ஓடியே போயிட்டாங்க, அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு. அங்குள்ள மார்க்கெட் ஃபுல்லாகவே அலப்பறை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி குழந்தைய வச்சுட்டு நிற்பாங்களா, அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இதை வச்சு நீ பால் வாங்கி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பணத்தை அப்படியே கையில் விசிறி மாதிரி வச்சுட்டு விசிறிக்கிட்டே அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்தையே. மார்க்கெட்டில் உள்ள எல்லா காய்கறியும் கறி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன்ட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கிராங்க் அம்மாவா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, எனக்கு எந்த ப்ரைஸுமே கிடைக்கல, நான் தெரியாமல் அந்த லாட்ரி டிக்கெட்டை ஹீரோட அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லாட்ரி டிக்கெட் விற்கிறதே இவங்க தான். இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பெனிஃபிட் வர மாதிரி லாட்ரி டிக்கெட்டில் இவங்க எடுத்து வச்சுக்கிறது, சும்மா இருக்கிறது ஒன்றுமே பணம்லாம் எதுவுமே இல்லாத இருக்கும் இல்லையா, அந்த லாட்ரி டிக்கெட்டை மட்டும்தான் இவங்க விற்கிறது போல இருக்கு. அதில் ஒன்று மிஸ் ஆகி ஹீரோட அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு, நல்ல லம்ப் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அதனால இவங்க பொச்சரிச்சு போயிட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க, என்னடா அது நம்ம கையில் கிடைக்க வேண்டியது அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த கிராங்க் இருந்துக்கிட்டு இது எல்லாமே அந்த மையமால தான், மையம் பண்ண வேலை தான், அவள் தான் இந்த நம்பரை சொல்லி கொடுத்துட்டா, அதனால தான் அவங்களுக்கே கிடச்சிருச்சுன்ட்டு அவள் பொறாமையில் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க அப்பா வந்துட்டு இது மையம் மட்டும் காரணம் கிடையாது, அந்த பண்ணி கடவுளும் தான், அவங்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பையனையும் அப்புறம் வேலைக்காரன் இருக்கான் இல்லையா அவனையும் கூப்பிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறதுக்கு அந்த பண்ணி கடவுளையே எரிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கிராங்க் இருந்துட்டு என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க,
அந்த கடவுளே என்ன நேரடியாவா வந்து சொன்னாரு, இந்த மயம் மேல பொசஸ் ஆகி தானே சொன்னாரு, நீங்க எதுனா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, அப்பனா அந்த மயமையும் சும்மா விடக்கூடாது, அவளையும் தான் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டவுடனே கிராங்க் அண்ணனுக்கு ஷாக்கா இருக்கு, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு அவளை எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தணும், அவளை இங்க வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, வாங்கப்பா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கிராங்கும் பின்னாடியே வர அவங்க அண்ணன் தான் பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்கிறான், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஹீரோட அம்மா மார்க்கெட்ல அலப்பற பண்ணிட்டு கையில காலில் கழுத்துலன்ட்டு கோல்டன் செயின், கோல்டன் ரிங்கு, கோல்டன் வளையலுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் கழுத்தில் கையில் காதுலன்ட்டு போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அம்மாவை காணுமேன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க இப்படி அலப்பறையோட வந்து சேரவும் முதல்ல குட்டி பொண்ணு தான் பார்க்குறா. அவள் பார்த்துட்டு அம்மா என் கண்ணே கூசுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னது அப்படிங்க எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. கோல்டன் செயின், வளையல், ரிங்குன்ட்டு எல்லாத்தையுமே அலப்பறை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க என்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே வராங்க. ஹீரோட அப்பாவா செம்மையா திட்டிட்டு இருக்காரு, அவர் தானே ஊரோட சீஃபு. அவர் பார்த்துட்டு திட்டுறாரு, நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற, நான் எல்லாரையுமே லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடாது, அது இல்லீகல்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடனா ஏன் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு நீ இல்லீகலாக லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அதில் கிடைச்ச ப்ரைஸை வச்சுட்டு நீ இந்த மாதிரி கோல்டன்லாம் செயின் பேங்கிள்ன்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறதுக்கு அவங்க கேட்பாங்களா, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன, நீங்கள் எதுக்காக அதை இல்லீகல்னு சொல்கிறீங்க, அதை லீகல் ஆக்கி விட்டுருங்க, எல்லாருமே வாங்குவோம்ல, எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்கும்ல அப்படின்ட்டு திமிரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீயெல்லாம் பார்த்துட்டு, அம்மா பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ மயோமை என்ன பண்ணுறது, அவளை இங்கேருந்து வெளியே அனுப்பிவிடணும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க. அப்போ எல்லாருமே ஆர்வமாக மயோமை இவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோட அம்மாவும் மயம் நான் உனக்கு கொடுக்குற ஆர்டர் என்னன்னா, நீ இந்த ஃபேக்ட்ரியிலேயே உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஸ்ரீக்கு மட்டும்தான் ஷாக்காக இருக்குது, அம்மா என்ன சொல்கிறீங்க, அவளை வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, அவளை இங்கே இருக்க சொல்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கு, நான் கொடுக்கறது தான் ஃபைனல் ஆர்டர், நான் என்ன சொன்னனோ அதுதான் செய்யணும், அவள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. மயோமால லாட்ரி டிக்கெட் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் இவங்க இப்போ மயோமை இங்கேயே வச்சுக்கிட்டு அவளால் வேறு ஏதோ நம்பர் கிடச்சிச்சுன்னா இன்னும் லாபமாக இருக்குமேன்ட்டு பார்க்குறாங்க போல இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி ஜேர்டு மற்றவங்க எல்லாருமே வேலை செய்கிறவங்களாம் கூட சேர்ந்து தானே வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் தேங்க்யூ சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் எனக்காக ஹெல்ப் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிங்களா, ரொம்ப நன்றி, எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்கே சின்னதாக ஏதோ நதி மாதிரி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, அதில் போயிட்டு நம்ம மயம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மயம் முகம் வந்து கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும். ஏன் என்னாச்சு, நீ எதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, இல்லை என்னால் தானே இன்னைக்கு இந்த ஃபேக்ட்ரியே எரியிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு, நான் பண்ண முட்டாள்தனத்தால் இந்த மாதிரி எரியிற மாதிரி போயிடுச்சுல, அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி விடு அதுதான் இப்போ சரியாயிடுச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறதுக்கு, இல்லை இன்றைக்கி நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டால் எப்படியும் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும், நீங்கள் வேணால் என்னுடைய சேலரியிலேருந்து பணத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, அதுக்கு மனவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் லாஸ் ஆகலாம் கிடையாது, நாங்கள் முன்னாடியே வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டதால அந்த அளவுக்குலாம் ஒன்றும் லாஸ் ஆகலை, ஆனால் இருந்தாலும் உன்னுடைய சேலரியிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ண தான் போகிறேன், அப்போ தான் உனக்கும் புரியும், மக்களுடைய உழைப்பு என்னங்கிறது உனக்கும் புரியும் இல்லையா, அதனால் நான் கண்டிப்பாக கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு, நீ இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய வேணாம், என் கூட இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, எங்கே போகிறோம் எங்கே கூப்பிட்றேன்னு கேட்க, அப்படியே கூட்டிகிட்டு வந்து அந்த பன்னி கடவுளோட சிலை இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறான். அங்கே வந்துட்டு நம்ம மையம் கையில் அகர்பத்தியை கொடுத்துட்டு, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கு, என் மேலே நீங்கள் வந்து இந்த லாட்டரி டிக்கெட்டோட நம்பர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்கிற, அப்போ இங்கே உள்ள மக்கள்லாம் வெயிட் பண்ணி கேட்குறாங்களே, அவங்களுக்கெல்லாம் நம்பர் சொல்ல வேணாமா, ஏன் சொல்லக்கூடாதுங்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத அவங்க வேலையை விட்டுட்டு உன் பின்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க, உன்கிட்ட குறி கேட்கணும், அந்த லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தை தான் நம்புவாங்க, அவங்களுடைய உழைப்பை நம்ப மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு, அதனால் நீ இந்த மாதிரி வேண்டிக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கிராங்கோட அண்ணன் அங்கே வந்துட்டு, இல்லை மயம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது
கூடாதுங்கிறான். ஏங்கிறதுக்கு மயம் காடுக்கு பிடிச்சவளா இருக்கிறதால தானே அவ மேல பொசஸ் ஆயிட்டு மக்களுக்கு நிறைய லாட்ரி டிக்கெட் நம்பர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நல்ல விஷயம் தானே, நம்ம மக்களும் நல்லா ரிச்சா தான் ஆகட்டுமே அப்படிங்கிறது. இந்த முட்டாள்தனமான நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. மக்கள் வேலை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு பணக்காரங்களா ஆகணும். இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு மன சொல்றதுக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பார்க்குற, இது வச்சு நம்ம ஒரு மக்கள்லாம் ரிச் ஆகணும்னு நினைக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு கேட்க, நீ என்ன சொல்ல வரன்னு கேட்க, அப்போ இந்த டொமன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ இந்த மாதிரி குறி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஊரும் ஃபேமஸ் ஆகும், நிறைய பேர் இங்கே வருவாங்க, உங்ககிட்ட குறி கேட்கறதுக்காக வருவாங்க, எல்லாருக்குமே நீ வாக்கு சொல்லலாம், அப்படி நிறைய பேர் இங்கே வரக்குள்ள நிறைய பேர் பணமும் கொடுப்பாங்க, நம்ம ஊரும் பெரிய டெவலப்மெண்ட் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவானா. மயம்க்கு ஷாக் ஆகிடுது. நீ என்னடா சொல்கிற, என்னால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோ வேற தனியாக நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் எப்படியாவது நம்ம மயமை சாமியாராக்கி விட்டு அதுலேருந்து சம்பாதிக்கலான்னு பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு அவள் ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா, அவள் சும்மா இங்கே ஒரு ப்ராக்டிஸ்க்காக தானே இங்கே வந்திருந்தா. இது எப்படி நம்ம பண்ண முடியும், இது தப்பு, இது பாசிபிளே கிடையாது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, போதும் 5 நிமிஷம் டைம் கேட்டேன், கொடுத்துட்டேன், இதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாது, வா மயம் ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு, இல்லை அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு இவனும் கையை பிடிக்க, 2 பேருமே கையை பிடிக்கவும் அந்த பொண்ணுக்கு 2 பேர்த்து கையும் எடுத்து விட்டுட்டு, நீ கேட்ட கேள்விக்கு நான் நாளைக்கு உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிடுறாங்க. ஃபேக்ட்ரிக்கு வந்த உடனே ஹீரோவும், நீ அந்த டெமான்கே என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்குறதுக்கு, அது நாளைக்கு தானே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நாளைக்கு யோசிச்சுட்டு என்ன பதில் சொல்கிறதோ சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஹீரோ இருந்துட்டு, ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படிங்க. என்ன சொல்கிறேங்க, ஒன்றும் இல்லை, கவலைப்படுறேன். என்ன கவலைப்படுறியா அப்படிங்க. ஆமாம் நான் கவலைப்படுறேன் தான், ஏன்னா அந்த டெமான் ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது, அவன் உங்ககிட்ட நல்ல எண்ணத்தோடதெல்லாம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அதான் கவலைப்பட்டு என்னை ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிற அப்படின்ட்டு, எங்கே இவ கண்டுபிடிச்சிட்டாலோ நம்ம இவன் மேலே பாசம் காட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு, நீ என்ன சொல்கிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் என்னத்துக்கு உன்னைய ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தடுமாறிக்கிட்டே சொல்ல, எனக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்தில் போக, என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போயிட்டு வேலையை பாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதட்டமாயிட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம குட்டி பொண்ணு மயமை தேடி அங்கே வந்துடுறா. மயம் உன்னை அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லவும், அம்மா கூப்பிட்றாங்களா, சரி வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோ அம்மாவை பார்க்க போக, அவங்க குட்டி பொண்ணுக்கிட்ட, நான் உனக்கு அப்புறமா காசு தரேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுடுறாங்க. தனியாக மயம் கிட்ட பேசணுங்கிறதுக்காக. மயமும் பக்கத்தில் வந்துட்டு, எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்க, நான் எதுக்காக உன்னை இங்கே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, எல்லாரும் உன்னை ஃபயர் பண்ண சொன்னப்ப நான் உன்னை இந்த ஒர்க்லேயே கண்டினியூ பண்ண வச்சிருக்கேன்ல, அது எதுக்காகன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்க, உன்னை இந்த தடவை யார் காப்பாத்துனா அப்படின்னு கேட்க, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, புரியுதுல்ல, உன்னை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால நீ என்ன பண்ணுறன்னா, எனக்கு இந்த லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர, எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த நம்பர்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே மையம் இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, ஒருவேளை காட் உங்களுக்கு தப்பான நம்பர் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, இப்போ கொடுத்த நம்பர் என்ன தப்பான நம்பரா, அது சரியான நம்பராக இருந்ததுனால தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு, நீ மட்டும் காட் சொல்கிற லாட்ரி டிக்கெட்டோட நம்பர் மட்டும் என்கிட்ட நீ சொல்லலைன்னு வச்சுக்கேன், நான் உன்னை ஃபயர் பண்ணிவிடுவேன். ஆமாம், அதுவும் நீ சொல்கிற நம்பர் சீஃப்க்கு கூட தெரியக்கூடாது, என்கிட்ட பர்சனலாக வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நல்லா மிரட்டி விடுறாங்க. இல்லைன்னா உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்ட்டு மிரட்டி விட, அவங்களும் வேற வழி இல்லாத சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது. வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் அவங்க வளர்க்குற பண்ணிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆக்ட்ரஸ் மக்குவா, ஆனால் என்னை பாரு இவங்க என்னென்ன பண்ணி வைக்கிறாங்க, லாட்ரி டிக்கெட் நம்பர் சொல்லுங்கிறாங்க, இந்த கிராமத்து பொண்ணு தாங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சோக கதையெல்லாம் சொல்லிட்டு பண்ணிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவுக்கு, இந்த பொண்ணு என்ன சரியான பைத்தியக்காரியாக இருப்பாளோ, பண்ணிக்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கு மனுஷங்க பேசுறதெல்லாம் புரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட குட்டி தங்கச்சி பின்னாடியே வந்துட்டு, மனா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் மயமையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஏன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா இங்கேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க, நீ முதல்ல சொல்லு, மயமே எதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்குறதுக்கு அவன் மலிப்பி விட்டுட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல முதல்ல அப்படின்னு கேட்க, நான் தான் என்னுடைய ஸ்டோரி எனக்கு சொல்லி தரணும், அதுக்காக தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியே தூக்கிக்கிட்டு வா இங்கேருந்து போகலாம், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஹீரோட அப்பா
கடையில் உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அவர் கொஞ்சம் ஆளுங்கள்ட்ட வேலையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கிராங்க் அப்பா அங்கே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்க. என்ன பேசணும், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமே, இல்லைன்னா இப்பயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு, இல்லை முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவரும் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இவர் தனியாக உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த ஸ்ரீக்கு தான் நம்ம மயம் இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல இல்லையா, அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த கிராங்க் அண்ணனும் ஒரு சைடு வந்துட்டு இருப்பானா, ரெண்டு பேருமே கவனிக்காம ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்க. அப்போ ஸ்ரீ கீழே விழ போக இவன் தாங்கி பிடிச்சிடுறான். ஸ்ரீ பார்த்துட்டு உனக்கு அறிவே இல்லையா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, எதுக்காகடா வந்து மேலே மோதுன அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா, நீ எதுக்காகடி என் மேலே வந்து விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்ட, ரெண்டு பேருமே திட்டிகிட்டு இருக்க, என்னை விடுறா, எதுக்காகடா என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கவும் இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கீழே விட்டுறான். அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு ஏன்டா என்னை கீழே விட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அவனும் கூட சேர்ந்துட்டு திட்டிகிட்டு இருப்பானா. அப்போ இந்த பொண்ணு ஏற்கனவே மயம் டென்ஷனில் தானே வந்துட்டு இருப்பான். இந்த மயமால தான் எல்லா நாளுமே எனக்கு கெட்ட நாளாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருப்ப. ஏங்க பாரு, என்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃபை பற்றி இந்த மாதிரி தேவையில்லாத திட்டவலெல்லாம் வச்சுக்காத, அவள் என் அம்மாவோட மருமக, அவளை பற்றிலாம் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல, என்ன அவள் உன்னுடைய ஒய்ஃபா, அப்போனா அவளை எதுக்குடா எங்கள் வீட்டில் விட்டு வச்சிருக்க, முதல்ல உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு நல்லா காலை போட்டு டப்பு டப்புன்னு மிதிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல் நம்ம மையம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வெள்ளத்தெல்லாம் எடுக்கிற வேலை இருக்குமா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு போக அவங்க கையெல்லாம் திரும்பவும் ஒரு மாதிரி மடங்க ஆரம்பிக்குது. திரும்பவும் அந்த பன்னியோட கடவுள் வந்து அவங்க மேலே வந்துருச்சு போல இருக்குது. திரும்பவும் அதே போல் ஆக்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. பாவம் நம்ம சாய்ஸா மோகன் இங்கே வந்தது, இங்கே உள்ள வேலையை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய மூவியில் நடித்து அது மூலிமா நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயே நம்ம மயம் மேலே இப்போ பன்னி கடவுள் வேற வராரு. இப்போ அதை வச்சு என்னென்ன குறியெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.